வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். டிஆர்பியிலேருந்து ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது ஹியூஜ் பல்க் வேக்கன்சிஸ் இருக்க ஒரு எக்ஸாம். அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அந்த எக்ஸாம் தான் ஹியூஜ், கிட்டத்தட்ட 4000 வேக்கன்சிஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது 2019லே 1000 சம்திங் போடுறதா சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் கேஸ்னால் அது நின்றுடுச்சு. அப்போ எக்ஸாம் இல்லை, அப்போ ஜஸ்ட்டு இன்டர்வியூவும் ப்ளஸ் நெட், யூஜிசி நெட் மார்க்ஸ் இதெல்லாம் வச்சு போடுற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் எத்தனை வந்துட்டாங்க, ப்ளஸ் இன்டர்வியூவும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம பொதுவாகவே சொல்லிகிட்ருப்போம், எலெக்ஷன் டைம் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கொஞ்சம் ஆக்டிவாக வேறு மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த எலெக்ஷன் டைமில் நிறையா எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. போன வருஷம் பார்த்திங்கன்னா பிஓ அப்படின்ற ஒரே ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு மட்டும் எக்ஸாம் மட்டும்தான் வச்சாங்க, வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இப்போ தான் 3 மாதம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே 3 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸாம் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதோட ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டை விட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. அடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டேட் சொல்ல போகிறாங்க. அது சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிட முடியாது. அதனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க இந்த பல்க் வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்பயுமே பொதுவாக இதில் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த எக்ஸாம் ஒரு நோட்டிஃபிகேஷனே வரும். பட் இப்போ பாருங்கள், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாமுக்கான அறிவிப்பை வெளியிட்டுறணும் அப்படின்றது தான். அவங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்றது செகண்ட்ரி எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்டிங் போட்டிங்கன்னா அந்த 4000 ப்ளஸ் அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க. இதே பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு விட்டீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற எல்லாருமே அந்த பாலிட்டிக்ஸ், அதாவது அந்த அரசியல் கட்சியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதில் எல்லாருமே போவாங்க அப்படின்ற ஒரு நோக்கம். எல்லாமே நம்ம இந்தியாவில் அரசியலாக மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். கரெக்டாக விட்டுருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா, எம்பி எலெக்ஷனுக்கே இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னும் நமக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது. அப்படின்னா அப்போ எவ்வளோ போஸ்டிங் போடுவாங்க. இப்போ மிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அதுக்கு ரொம்பவே ரெடி ஆகிக்கணும். எம்பி எலெக்ஷனுக்காச்சு இந்த இயர் ஜனவரிலேருந்து தான் அவங்க இது பண்ணுறாங்க. இதே எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு என்னோடய கெஸ் 2025லேருந்தே அவங்க ரொம்பவே ஃபோர்ஸாகவே இறங்கி பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஆப்போசிஷன் தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆக்டர், ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் வச்சுருக்க ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓட்ஸ் நிறைய ஸ்ப்ரெட்டிங் அதெல்லாம் இருக்குன்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, அதுவும் இளைஞர்கள் எல்லாருமே புதுசாக ஒரு கட்சியை நோக்கி போகும்போது இவங்க கண்டிப்பாக அந்த இளைஞர்களை இழுக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய போஸ்டிங்ஸ் போடுவாங்க. ஸோ 2025 and 2026 ரொம்ப குரூஷியல். நிறைய போஸ்டிங்ஸ் போடுவாங்க. இப்போ யூஜிடிஆர்பியில் மிஸ் பண்ணுறவங்களும் சரி, இல்லை வேறு எதனா எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ரொம்ப ஃபோர்ஸாக படிங்க. அந்த 2 இயர்ஸில் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே திரும்ப ஸ்லோ ஆகிடும். இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க இல்லையா, எதுவுமே பண்ணாமல் அப்படியே லேகாக அந்த மாதிரி போயிடும். ஸோ இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக 2025 2026 ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் எக்ஸாம்ஸ் போஸ்டிங் நிறைய போடுவாங்க யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு. இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.